السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பனைகளோடு பார்த்து வருகிறோம். சமீபமாக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் சந்தித்த இன்னல்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை நாம் நேற்றிருந்து துவக்கி இருக்கிறோம். வரவல் பலாகரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வமின் துர்கின் ஆகர் நபி லைலா அல் கந்தி. அதாவது பலாகரி என்ற வரலாற்று ஆய்வாளர் கூறுகிறார், அவர் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வழியாகவும் இன்னொரு வழியாக அபி லைலா என்பவர் வழியாகவும் அறிவிக்கிறார். قال جاء حباب الى عمر رضي الله عنه فقال له عمر أذنه فأجلسه على مرتقه. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அவரை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய நாட்காலியிலே அமர்ந்திருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்ததும் எழுந்திருந்து வாருங்கள் ஹப்பாபே, வாருங்கள் ஹப்பாபே என்று வரவேற்று தன்னுடைய நாட்காலியில் அவரை அமர வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கலீஃபா மிகப்பெரிய மரியாதையை ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தருகிறார். வகால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மா அஹதுன் அஹக்கு பிஹாதல் மஜ்லிஸ் மின்க. உங்களை தவிர வேறு யாரும் இந்த இடத்தில் உட்கார்வதற்கு தகுதி இல்லை ஹப்பாபே என்று சொன்னார். இல்லா ரஜுலுன் வாஹிதுன், ஆனால் இன்னொரு மனிதர் இருக்கிறார். கால வமன் ஹுவ யா அமீரல் முஃமினீன். ஹப்பாப் ரலியல்லாஹு கேட்டார்கள், அமீர் முஃமினீனே, அந்த இன்னொருவர் யார்? என்னை போன்று மரியாதை தரத்தக்க இன்னொரு நபர் யார் என்று ஹப்பாப் ரலியல்லாஹு கேட்டார். கால உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், பிலால். பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு இது போன்ற உங்களுக்கு தருவதை போன்ற ஒரு மரியாதை தரப்பட வேண்டிய நபராக பிலால் ரலியல்லாஹு இருக்கிறார்கள் என்று உமர் ரலியல்லாஹு சொன்னார். ஷுஅபி அவர்களுடைய இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது, அம்மார் இப்னு யாசிர் என்று உமர் ரலியல்லாஹு சொன்னதாக. உங்களை போன்று மரியாதை தரத்தக்க இன்னொரு நபர் இருக்கிறார் என்றால் அவர் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு என்று உமர் ரலியல்லாஹு சொன்னதாக இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது. قال ما هو بأحق مني أن بلالا كان له في المشركين من يمنعه الله به. அதாவது பிலால் ரலியல்லாஹு அவர்களாவது பரவாயில்லை, ஹப்பாப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்களாவது பரவாயில்லை, அவர் தாக்கப்படுகிற போது, அவர் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற போது அவரை காப்பாற்றுவதற்கு முஸ்லிம்களிலிருந்தே ஆட்கள் இருந்தார்கள். அவருக்காக எதிர்ப்பு குரல் கொடுப்பதற்கு முஸ்லிம்களிலேயே பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாக சில பேர்கள் இருந்தார்கள் என்று ஹப்பாப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். வலம் யகுல் லி அஹதுன், எனக்கு யாருமே இல்லை. என்னை அந்த உம்மு அன்மார் என்னை தாக்குகிற போது, என்னை நெருப்பால் சூழிடுகிற போது, குறைஷிகள் எல்லாம் என்னை தாக்குகிற போது என்னை தடுப்பதற்கு யாருமே இல்லை. என்னை தடுப்பதற்கு யாருமே இல்லை. லக்கத் ரஅய்தனி யௌமன் வகத் அவுகதுலி நாரா சும்ம சலகூனி ஃபீஹா. நீங்களே பார்த்திருப்பீர்கள், ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் நெருப்பை கூட்டினார்கள், நெருப்பை ஒன்று சேர்த்தார்கள், நெருப்பு மூட்டினார்கள்.
பிறகு என்னை தரத்தரவென இழுத்துச் சென்றார்கள். அந்த நெருப்பின் பக்கமாக என்னை இழுத்துச் சென்றார்கள். சும்ம வதா ரஜுலுன் ரிஜ்லஹு அலா ஸத்ரி, என்னை அந்த நெருப்பிலே படுக்க போட்டார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய காலை என்னுடைய நெஞ்சிலே வைத்து மிதித்தான். சொல்றார், ஃபமா இத்தகைத்துல் அர்து இல்லா பில்லஹரி, என்னுடைய கைகால்களை எல்லாம் அசைக்க முடிந்தது, ஆனால் என்னுடைய முதுகை மாத்திரம் அசைக்க முடியவில்லை. முதுகுல முதுகில தீ எரிகிறது. என்னுடைய நெஞ்சிலே காலை வைத்து மிதித்துக் கொண்டு கொடுமைப்படுத்தினார்கள் என்று ஹப்பாப் சொல்றார். சும்மா கஷ்டப்ப ஹப்பாப் அந்த தன்னுடைய சட்டையை கழற்றி உமர் முதுகை காட்டினார். அந்த முதுகிலே, அதாவது வெண்குஷ்டம் வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல முதுகெல்லாம் வெந்து போய் இருந்தது. நாம் பார்க்கிறோம், கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்றதால் எவ்வளவு பெரிய கொடுமைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அதே பலாதரி என்ற வரலாற்று ஆய்வாளர் அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தொட்டு அறிவிக்கிறார்கள். கான ஹப்பாப் கைனா, ஹப்பாப் தான் அவர்கள் பொற்கொள்ளராக இருந்தார். அதாவது இரும்பிலிருந்து வாட்களை செய்வது, இது போன்ற இரும்பினால் தயாரிக்கப்படுகிற பொருட்களை செய்கிற பணியிலே ஹப்பாப் தான் இருந்தார். வகானக்கது அஸ்லம, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்லிஃபுஹு வ யக்தீஹி, நாயகம் அவர்கள் அவரை மிக பிரியப்பட்டார்கள். அடிக்கடி நாயகம் அவர்கள் அவரை சந்தித்தார்கள். ஹப்பாப் தான் அவர்களே ஃபஅக்பரத் பிதாலிக மௌலாதுஹு ஃபகானத் தர்ஃபுல் ஹதீதா, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி அவருடைய எஜமானியாகிய உம்மு அன்மாருக்கு தெரிந்து விடுகிறது. அவள் இரும்பை எடுத்தால் வக்கத் அஹ்மத்ஹா ஃபதலாஹா அலா ரஅஸிஹி, இரும்பை பழுக்கு காய்ச்சினால் அதை அவருடைய தலையிலே வைத்து சூடு போட்டார். ஃபஷகா தாலிக இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நாயகத்திலே வந்து ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் முறையிட்டார்கள். பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு முறையிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே. ஃபகால் அல்லாஹும்ம அன்சுர் ஹப்பாப், நாயகம் அப்போது துஆ செய்தார்கள், இறைவா ஹப்பாபுக்கு உதவி செய், ஹப்பாபுக்கு உதவி செய்ய என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரமுயர்த்தி கேட்டுவிட்டார். நாம் நேற்று பார்த்தோம், நேற்றைக்கு முந்தைய நாள் உரையிலே ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அவர்களும் அவர்களை போன்று தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் எல்லாம் நாயகத்திலே வந்து துஆ செய்யப்படி கேட்ட போது, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் தலையிலே ரம்பத்தில் வைத்து அறுக்கப்பட்டார்கள், அதே போல பூமிக்குள்ளாக புதைக்கப்பட்ட ரம்பத்தால் அதை அறுக்கப்பட்டார்கள், இரும்பு சீப்புகளால் சீவப்பட்டார்கள், அப்படியெல்லாம் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அவசரப்படாதீர்கள், அந்த வேதனைகள் எல்லாம் அவர்கள் பொறுமையோடு சகித்தார்கள் என்று பொறுமையை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைத்து விட்டார்கள். அல்லாஹும்ம அன்சுர் ஹப்பாப், இறைவா ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு உதவி செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் உயர்த்தி விட்டார். ஃபகானத் ஃபஸ்தகத் மௌலாத்துஹு ரஅஸஹா வஹிய உம்மு அன்மார், அந்த உம்மு அன்மாருக்கு தலையிலே ஒரு வலி ஏற்பட்டது. எப்போது கையை வைத்து விட்டார்களோ அந்த துவா படித்து விடும், அவளுக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டது. அவள் நாயை போல கத்தினாள். அந்த வலியினால் அவள் கதறுகிற போது நாய் உடைகிற சத்தம் போலவே இருந்தது. அப்ப அவளுக்கு பல்வேறு விதமான வைத்தியங்கள் செய்கிறார்கள், எந்த வைத்தியமும் பலிக்கல. அப்ப வேறு சிலர்கள் சொன்னார்கள், ஃபக்கீலஹா இக்தவி, நீங்க வந்து நெருப்பால் சூழிட்டுக் கொள், அப்போது அது குணமாகும் என்று அவளுக்கு சொன்னார். அதுபோல நெருப்பால்
தலையிலே சூழிடுவதற்கு அவள் முடிவெடுத்தால் வைத்தியமாக. وكان خباب يأخذ الحديدة قد أحماها فيكوي بها رأسها. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இரும்பை கொடுத்து அதை படுக்க காய்ச்சி தன்னுடைய தலையிலேயே சூழிடும்படி அவள் சொன்னார். அப்படியே வரலாற்றில் காட்சி மாறுகிறது. எந்த இரும்பால் படுக்க காய்ச்சி வேதனை செய்கிற ரீதியிலே ஹப்பாவுக்கு அவள் வேதனை செய்தாலோ, இரும்பு கம்பியால் இரும்பால் சூழிட்டு தலையிலே சூடு போட்டாலோ அதே காட்சி மாறியது. இப்போது ஹப்பாப் ரலியல்லாஹு அந்த பெண்ணுக்கு சிகிச்சைக்காக தலையிலே சூடு போடுகிறார். அரபகத்திலே அந்த அன்றைய காலத்திலே சிகிச்சை என்பது 3 வகையிலே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஷிஃபாஉ ஃபீ ஃபராஹத்தின் கீத்து நார், அதாவது வைத்திய முறை என்பது அரபகத்திலே மதீனாவிலே 3ஆக இருந்தது. ஒன்று நெருப்பால் சூடுவது, இன்னொன்று அவு சுல்தத்து மஹ்ஜமின் ரத்தம் குத்தி எடுத்தது, ரத்தம் குத்தி எடுக்கிறது சொல்லுவாங்க, ஹிஜாமா என்று சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த வைத்திய முறை இன்றைக்கும் இருக்கிறது. ஹிஜாமா என்கிற முறை அன்றைக்கு மதீனாவிலே பழக்கத்தில் இருந்தது. 3ஆவதான அவுஷுர்பத்து அஸ்லின் தேன் குடிப்பது. இந்த 3 வகையான மருத்துவ முறை மதீனாவிலே பழக்கத்தில் இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா உஹிப்பு அன் அக்தவா, நான் நெருப்பால் சூழிடுவதை விரும்பவில்லை என்றார். இன்னொரு ஹதீஸ்ல வஅன அன்ஹா அலா அனில் வஅன அன்ஹா உம்மதி அனில் கை, அதாவது நான் நெருப்பால் சூழுவதை தடுக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நெருப்பால் சூழிட்டு வைத்தியம் பண்ணுவதை நான் தடுக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆக 3 விதமான வைத்திய முறை அன்றைக்கு மதீனாவிலே பழக்கத்தில் இருந்தது. ஒன்று அது நெருப்பால் சூழிடுவதும் வைத்தியமாக கருதப்பட்டது. அந்த முறையின் அடிப்படையில் அவளுக்கு அந்த உம்மு அன்மாருக்கு ஏற்பட்ட தலைவலியை நீக்குவதற்காக ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களே அந்த பெண்ணுக்கு தலையிலே சூடிடுகிறார்கள். அந்த உத்தரவை அவர் அந்த உம்மு அன்மாரே செய்ய சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். வரலாறு தலைகீழாக காட்சி மாறுகிறது. எவ்வளவு கொடுமைகளை சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றதால் அனுபவித்திருக்கிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கான குன்து கைனாஃபில் ஜாஹிலியா, நான் இரும்பு கொண்டனாக அறியாமை காலத்தில் இருந்தேன். வக்கானடி அலல் ஆசிபுன் வாயில் கராஹிமுன், அந்த ஆசிபுன் வாயில் என்பவனுக்கு வாள் செய்து கொடுத்திருந்தார்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள். அதற்கு அவன் காசு தர வேண்டும். ஃபாதைதுஹு அத்தகல்லாஹா ஃபகால லா துதீக ஹத்தா தக்ஃபுர் பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன்கிட்ட போய் காசை கேட்டபோது ஆசிபுன் வாயில் சொன்னான், நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்காமல் உனக்கு காசு தர மாட்டேன் என்றான். ஃபகுல்து, நான் சொன்னேன், ஹப்பாப் சொல்கிறார்கள், லா வல்லாஹி லா அக்ஃபுரு பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா யுமீதுக ஹத்தா யபஅஸுக, நீ மௌத்தா போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நிராகரிக்க மாட்டேன். உன்னை எழுப்பினாலும் மௌத்தாக்கி எழுப்பினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்க மாட்டேன் என்று நான் சொன்னேன். அப்ப அவன் சொன்னான், வாயில் பண்ணும் ஆசிபுன் வாயில் சொன்னான், பதாடி ஹத்தா அமூத்து சும்ம உபஹசு ஊதிய மாலம் அவளதா சும்ம அக்கதீக்க. அவன் சொன்ன வாயில் ஆசிபுன் வாயில் சொன்னான், என்னை விட்டு நான் மௌத்தா போய் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு எனக்கு மக்கள் செல்வமும் பொருளாதாரமும் வந்த பிறகு நான் உனக்கு காசு தரேன். மௌத்தான பிறகு மௌத்தானது நல்லா எழுப்பி அதுக்கு பின்னாடி எனக்கு மக்கள் செல்வமும் காசெல்லாம் வந்த பிறகு நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னான், இலக்காரமாக சொன்னான். அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கிறான், அஃபரைதல்லதி கஃபர பி ஆயாத்தினா, நம்முடைய இறை வசனங்களை நிராகரித்தவனை நீங்கள் பார்க்கவில்லையா நபியே? வகால, அவன் சொல்லுகிறான், இல்ல ஊத்தை என்ன மாலம் அவளதா, அல்லாஹ் மறுமையில
பொருளாதாரத்தையும் மக்கள் செல்வங்களையும் தருவதாக அவன் சொல்கிறான். அத்தகைய கைவு, அவனுக்கு மறைமுக செய்திகள் தெரியுமா? அமித்தகர இந்த ரஹ்மானி ஆகதா, அல்லாஹ்வோடு அவன் உடன்படிக்கை செய்து கொண்டானா என்று அல்லாஹ் தஆலா அவனை கண்டிக்கிற விதமாக, மறுமையில இப்படிதான் நடக்குமா, மக்கள் செல்வங்களும் பொருளாதாரமும் இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் மறைமுக செய்தி அவனுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா அவனை கண்டிக்கிற விதமாக ஒரு சஹாபிக்காக ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவர்களை அந்த ஆசிபன் வாயில் திட்டினான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவனை கண்டித்து வசனத்தை இறக்கினான் என்று பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம். அந்த சஹாபாக்கள் பட்ட இன்னல்கள் இஸ்லாத்தை ஏற்றதால் அது கண்ணீரை வரவழைக்கிற வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. கடினமான உள்ளத்தையும் அது கலங்கச் செய்கிற வரலாறாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த வரலாறுகளை கேட்பதன் மூலமாக நம்முடைய ஈமானுக்கு அல்லாஹ் தஆலா அதை உரமாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.